மகாபாரத போரில் அபிமன்யு அர்ஜுனனின் மகனும் கிருஷ்ணரின் சகோதரியான சுபத்ராவின் மகனும் ஆவான். கருவில் இருந்தபோதே அர்ஜுனன் சக்கரவியூகத்தில் நுழையும் முறையை விளக்க அதைக் கேட்டு அபிமன்யு உள்ளே நுழையும் தந்திரத்தை கற்றான். ஆனால் வெளியேறும் பாதை பற்றி சொல்லும் முன் சுபத்ரா தூங்கிவிட அதை அவனால் அறிய முடியவில்லை. 13வது நாள் குருக்ஷேத்திர போரில் கௌரவர்கள் சக்கரவியூகத்தை அமைத்தனர். அர்ஜுனன் வேறு திசையில் போரிட 16 வயது அபிமன்யு உள்ளே நுழைய மட்டுமே தெரியும், வெளியே வர தெரியாது. ஆனாலும் தர்மத்திற்காக போராடுவேன் என்று துணிவுடன் உள்ளே புகுந்தான். உள்ளே துரோணர், கர்ணன், அஸ்வத்தாமன், கிருபாச்சாரியா போன்ற மகாரதிகளை எதிர்த்து தனியாக போராடினான். தேர் உடைந்தாலும் ஆயுதம் இழந்தாலும் சக்கரத்தை ஆயுதமாக எடுத்து கடைசி வரை போராடினான். போர் முறைகளை மீறி 7 மகாரதிகள் சேர்ந்து அவனை கொடூரமாக வஞ்சகமாக கொன்றனர். அவனது தியாகம், துணிச்சல், தர்மநெறி மகாபாரதத்தின் உணர்ச்சி பூர்வமான அத்தியாயங்களில் ஒன்றாக நின்று இன்றும் நினைவு கூறப்படுகிறது.